Eezytutorials. இந்த வீடியோல நம்ம பேசிக் கிராஃப் டெர்மினாலஜிஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்செட் அப்படின்னா என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அனாலஜி பார்க்கலாம். ஸோ சாப்பாட்டு ஐட்டங்கள் வச்சு பார்த்தா நமக்கு சீக்கிரமாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அனாலஜி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ ஜின்னு ஒரு செட் இருக்குது, S1 S2 S3ங்கிற செட் இருக்குது. ஸோ எப்போவுமே சப்செட்னா 2 செட்ஸ் இருக்கணும். ஒரு செட் இன்னொரு செட்டுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது சப்செட்னு சொல்லிக்கலாம். ஸோ என்ன கன்ஸ்ட்ரெயின்னா இந்த செட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த செட்டில் இருந்துச்சுன்னா இதை வந்து சப்செட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். ஸோ இப்போ ஜி அப்படிங்கிற செட்டில் நான் மசால் தோசை எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் S1. ஸோ S1ங்கிறது பிளெயின் தோசை. இந்த மசால் தோசையில் இருக்கிற தோசை இந்த பிளெயின் தோசையிலையும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது இங்கேயும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சப்செட். ஸோ S1 இஸ் அ சப்செட் ஆஃப் ஜின்னு சொல்லிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த கிழங்கு மசாலா எடுத்துக்கிறோம். ஸோ கிழங்கு இருக்குது, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, மிளகா, கடுகு இதெல்லாம் இருக்குது. இந்த மசால் தோசையிலையும் இது எல்லாமே இருக்குது. கிழங்கு இருக்குது, கறி லீவ்ஸ் இருக்குது, மிளகா இருக்குது, கடுகு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே இதுலேயும் இருக்குது. அதனால S2 வந்து S1க்கு சப்செட். இப்போ பூரி எடுக்கிறேன். ஸோ பூரி வந்து மசால் தோசையில் எந்த ஒரு காம்பனண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஜின்னு ஒரு மெயின் கிராஃப் நான் எடுத்துக்கிட்டேன்னா எப்போ வந்து இது சப்செட்டுன்னு நான் சொல்லலாம்னா இதில் இருக்கிற காம்பனண்ட்ஸில் ஒரு சில காம்பனண்ட்ஸ் இல்லாமல் 1-2 காம்பனண்ட்ஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது சப்செட்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற எதுவுமே இங்கே இல்லை, அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறதுல ஒரு ஐட்டம் கூட இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா இது சப்செட் கிடையாது. ஸோ சப்செட்னா 100% நீங்கள் இங்கே என்ன வச்சுருக்கிறீங்களோ அது இங்கே இருந்தால் ஆகணும். இதில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட இது வந்து சப்செட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் டெர்மினாலஜி சப்கிராஃப். ஸோ சப்கிராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 கிராஃப் எடுத்துக்கிறோம் GS. ஸோ எஸ் வந்து ஜிக்கு சப்கிராஃப்னா இதோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும். ஸோ ஒரு கிராஃபோட காம்பனன்ட்ஸ் என்ன? எட்ஜஸும் வேர்டிசஸும். அப்போ எஸ்ல இருக்கிற எல்லா எட்ஜஸும் ஜிலையும் இருக்கணும், எஸ்ல இருக்கிற எல்லா வேர்டிசஸும் ஜிலையும் இருக்கணும். ஸோ வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் ஆஃப் எஸ் ஷுட் பி ப்ரெசன்ட் இன் ஜி. அப்படின்னா எஸ் வந்து ஜியோட சப்கிராஃப். ஸோ a subgraph S of a graph G is a graph whose set of vertices and set of edges are all subset of G. Subset of G அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா கிராஃபோட ரெப்ரசன்டேஷன் G is equal to V, E. ஸோ சப்கிராஃப் G டேஷ்னு எடுத்துக்கிறோம். G dash is equal to V dash, E dash. இப்போ G dash வந்து Gக்கு எப்போ சப்கிராஃபாக இருந்தால் V dash வந்து Vக்கு சப்செட்டாக இருக்கணும், E dash வந்து Eக்கு சப்செட்டாக இருக்கணும். இப்போ இந்த எஸ்ங்கிற கிராஃபில் இப்படி ஒரு எட்ஜ் நடுவில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜிக்கும் எஸ்க்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி ஒரு எட்ஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ எஸ் வந்து ஜிக்கு சப்கிராஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த எட்ஜ் எஸ்ல மட்டும்தான் இருக்குது, ஜியில் இல்லை. அப்போ இங்கே இருக்கிற எல்லா எட்ஜஸும் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கிற எல்லா வேர்டிசஸும் இங்கே இருக்கணும். அப்படின்னா தான் எஸ் வந்து ஜியோட சப்கிராஃப். ஸோ அதுதான் மீனிங். இதெல்லாம் நேமிங்ஸ் இல்லாமல் இருக்குது, அதனால நம்ம சும்மா லொக்கேஷனை வச்சு பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே இதுக்கு சப்கிராஃப்ஸ் தான். ஸோ நேமிங் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஜின்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபார் த கிவன் கிராஃப் ஜி ஃபைண்ட் விச் ஆர் ஆல் த சப்கிராஃப்ஸ். ஸோ 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. இதில் எந்தெந்த கிராஃப்ஸ் எல்லாமே ஜியோட சப்கிராஃப்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிசிடி இந்த கிராஃப் எடுத்துக்கிறோம். பிசிடி இங்கே இருக்குது, ஜிலையும் பிசிடி இருக்குது. பிசிக்கு ஒரு எட்ஜஸ், டிசிக்கு ஒரு எட்ஜு, அதே மாதிரி இங்கேயும் பிசிக்கு ஒரு எட்ஜு, சிடிக்கு ஒரு எட்ஜு. ஸோ இங்கே இருக்கிற 2 எட்ஜ் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற 3 வேர்டிசஸ் இங்கே இருக்குது. அப்போனா 1 வந்து சப்கிராஃப் ஆஃப் ஜி. அடுத்தது இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். பிசிடி, இங்கேயும் பிசிடி இருக்குது, பிக்கும் சிக்கும் எட்ஜ் இருக்குது, இங்கேயும் பிக்கும் சிக்கும் எட்ஜ் இருக்குது. இங்கே பிக்கும் டிக்கும் எட்ஜ் இல்லை, பட் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது, இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் என்னன்னு சொல்ல முடியாது, சப்கிராஃப்னு சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் கிராஃப் வந்து சப்கிராஃப் கிடையாது. தேர்ட் கிராஃப் ஏபிசி, இங்கேயும் ஏபிசி இருக்குது. எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி. ஸோ இங்கே ஏபிக்கு இருக்குது, பிசிக்கு இருக்குது. ஸோ வேர்டிசஸும் இருக்குது, எட்ஜஸும் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் இருக்கிற வேர்டிசஸும் எட்ஜஸும் இந்த கிராஃப்லேயும் ப்ரெசென்ட்டாக இருக்கிற காரணத்தினால இது வந்து இதோட சப்கிராஃப். அடுத்தது ஃபோர்த் எக்ஸாம்பிள் ஏபிடி. இங்கே ஏபிடி இருக்குது. ஸோ வேர்டிசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து எட்ஜ் செக் பண்ணுவோம். ஏபிபிடி, ஏபி இருக்குது, பிடிக்கு எட்ஜு கிடையாது. அப்போ பிடிங்கிற எட்ஜு சப்செட்டில் இருக்குது, இந்த ஃபோர்த் கிராஃபில் இருக்குது, ஆனால் இந்த கிராஃப் ஜியில் இல்லை. அப்போ இது இதோட சப்செட்டாக சப்கிராஃபாக இருக்க முடியாது.
இது கிடையாது. இப்போ அடுத்தது ஏபிடி. ஏபிடி வெர்டிசஸ் இருக்கு. எட்ஜஸ் ஏபி ஏடி, ஏபி ஏடி எட்ஜஸ் இருக்கு. அப்போ இது சப்கிராஃப் தான். அடுத்து லாஸ்ட் ஒரு கிராஃப் இருக்கு, ஏஇசி டி. இங்கே வந்து ஏசிடி இருக்கு, ஆனால் ஈன்னு இந்த இடத்துல இருக்கு. ஈங்கிற வேர்டெக்ஸ் இங்கே இல்லவே இல்லை. அப்போ வேர்டெக்ஸ் செக்லேயே இந்த கிராஃப் வந்து சப்கிராஃபில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எட்ஜஸ் பார்க்க தேவையே கிடையாது. ஏன்னா வேர்டெக்ஸ் இங்கே இருக்கிற வேர்டெக்ஸ் இந்த கிராஃபில் மிஸ் ஆகுது. அப்படின்னா இது சப்கிராஃப் கிடையாது. சப்கிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அட்ஜசன்ட் வெர்டிசஸ். ஸோ அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னா ஒரு வேர்டெக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வேர்டெக்ஸ். ஸோ எப்போ பக்கத்தில் இருக்குன்னா ரெண்டு வேர்டெக்ஸுக்கு நடுவில் டைரெக்டாக ஒரு எட்ஜ் போகுது அப்படின்னா இந்த வேர்டெக்ஸுக்கு இது வந்து அட்ஜசன்ட்னு சொல்லிக்கலாம். இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலேருந்து சிக்கு நேராக ஒரு எட்ஜ் போகுது. அப்போ சி வந்து ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஏலேருந்து பிக்கு டைரெக்டாக எட்ஜ் போகுது. அப்போ ஏவோட அட்ஜசன்ட் வந்து பின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி டியும் அட்ஜசன்ட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஏலேருந்து டிக்கு டைரெக்டாக ஒரு எட்ஜ் போகுது, அதனால டியும் அட்ஜசன்ட். ஆனால் இ வந்து டைரெக்டாக ஏவோட கனெக்ட் ஆகலை. அப்போ ஏக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் கிடையாது, அதனால இ வந்து ஏக்கு அட்ஜசன்ட் கிடையாது. அப்போ ஏயோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எதெல்லாம் சி, பி, டி. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா அத்தனை டைம்ஸ் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்டெக்ஸ் வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அட்ஜசன்ட், வேர்டெக்ஸ் வந்து சேம் எட்ஜில் கனெக்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ்னு சொல்லிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஈக்கு இஏ அட்ஜசன்ட்னு சொல்லலாம். எப்போனா ஈக்கு இஏ ஒரு லூப், இதை வந்து செல்ஃப் லூப்புன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அந்த வேர்டெக்ஸோட அதே வேர்டெக்ஸ் வந்து ஒரு எட்ஜில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இ இஸ் அட்ஜசன்ட் ஆஃப் இ இட் செல்ஃப்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த கிராஃபுக்கு அட்ஜசன்ட் வெர்டிசஸ் ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்காக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏக்கு அட்ஜசன்ட் யாரெல்லாம் பியும் டியும். அடுத்தது பிக்கு அட்ஜசன்ட் யாருன்னு பார்க்க போகிறோம், ஏவும் சியும். அடுத்தது சிக்கு அட்ஜசன்ட் பியும் டியும். அடுத்தது டியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து ஏயும் சியும். ஸோ இதுதான் வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸா. இன்னும் ஃபர்தராக கிராஃப் டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.